சாப்பிட்டு டயர்டானோமா இல்லை வெயில் போட்டு டயர்டானோமான்னு தெரியல, ஆனால் டயர்டாயிடும். ஒன்று வளைக்கும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் பார்ட் 1 வீடியோ. இப்போ நம்ம இதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1ல் ஹோட்டல் உள்ள என்ட்ரு ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ஹோட்டலில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது லாபி. லாபியிலேருந்து நம்ம பக்கியில் நம்மளோட ரூமோட ஃப்ளோருக்கு போயிட்டோம். இதுதான் நம்மளோட ரூமில் இருந்து பார்க்குற பேலஸோட வியூ. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து வராண்டாலேருந்து பார்க்குற வியூ இது. ஸோ நம்மளோட ரூம் நம்பர் 2404 அது உள்ளே போயிட்டோம், என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எடுத்தோடனே லிஃப்ட்டில் வந்துட்டு ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வால்லே வந்துட்டு மார்பிளில் எல்லாமே வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப பயங்கர ப்ரீமியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு எங்களோட லிவிங் ரூம். இது நேராக உள்ளே போனீங்கன்னா இது வந்து ஒரு சீனியரி ஃபோட்டோ கிடையாது. இதுலேருந்து வெளில பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த செட்டப் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே லேட்டாக வந்ததுனால ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அக்கா வந்து எங்கள் 2 பேரையும் வந்துட்டு எல்லோ கலர் காஸ்டியூமில் ரெடியாக சொன்னாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆன் த வே டு த ஃபங்க்ஷன். அக்கா வந்துட்டு ப்ரைடுக்கும் குரூமுக்கும் வந்துட்டு ப்ளஸ் பண்ண போயிருந்தாங்க. அவங்களுக்கே தெரியாமல் நான் பின்னாடி வந்து அதை கேப்சர் பண்ணேன். நல்லா இருந்தது அந்த மொமெண்ட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு அவங்க மேலே தண்ணியை ஊற்றி அந்த எல்லோ கலர் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பம்ப் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த மொமெண்ட்ஸ்லாம். பட் அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணல. பட் இட் வாஸ் வெரி 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 குட் மொமெண்ட். ஸோ எஸ், அக்கா இஸ் பிளெஸிங் தெம். கூல், குட் மொமெண்ட். ஸோ மக்களே, என்ன முடிஞ்சுது? என்னது? ஹல்தி. ஸோ மக்களே, ஹல்தி முடிஞ்சிச்சு. செம்ம சாப்பாடு, வெஜ்ஜு தான். ஆனால் பயங்கரமான சாப்பாடு, எதுவும் கவர் பண்ண முடியல. ஏன்னா சாப்பாடு சூப்பர். சாப்பிட்டு டயர்டானோமா இல்லை வெயில் போட்டு டயர்டானோமான்னு தெரில, ஆனால் டயர்டாயிட்டோம். ஸோ அதனால் நம்மளுடைய ரூமுக்கு வந்து பேட்ரி காரில் போயிட்டுருக்கோம், பக்கியில் போயிட்டுருக்கோம். சுற்றி மலை மேலே மாதிரி ஏற்றுறாங்க. அதே பாய் சிரிச்சிடும். ஸோ போய் தூங்கிட்டு அடுத்ததுனால பாரத் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது. நீ மூடு. வஹாத் வரோம் நம்ம. அதுக்கு வந்து என்ன காஸ்டியூம் தெரியல. அதே ட்ரெஸ்ஸுகள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், காசெல்லாம் கட்டி எடுத்து வந்திருக்கோம். பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணிவிட்டு நேராக பக்கி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த ஸ்பாட்டுக்கு பார்த்தா குரூம் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிட்டு தே ஆல்ரெடி ஸ்டார்டட் டான்ஸிங். அதுக்கு தேவையான எல்லா மூலம் அதெல்லாமே வந்துட்டு ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு அவங்களோட போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இட் வாஸ் வெரி குட். டான்ஸ் ஃபார் ஃபென்டாஸ்டிக். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த டான்ஸ். நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே மோளம் அடிக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸாக வந்துட்டு இங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து புல் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நல்ல ட்ரம்ஸும் நல்லா அடித்தாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூமோட பேரண்ட்ஸு, அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆனாங்க. அது அங்கே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஏஜ் அவங்களாம் வந்துட்டு அதை வந்து பார்க்காம தேவர் ஜஸ்ட் டான்ஸிங் லைக் எனி திங். ஸோ இப்போ நீங்கள் அந்த மூமெண்ட்ஸை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் அப்படியே பொறுமையாக வந்துட்டு டான்ஸ் ஆடுறதுக்கு வந்துட்டு உள்ளே அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், நானும் அக்காவும். பட் இது வந்து ஜஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் ஃபேமிலி மெம்பர்ஸு. ஸோ அவங்க மோளம் வாட்சவங்களுக்கு வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பணமும் கொடுத்தாங்க. ஸோ நானும் அக்காவும் வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டேஜாக உள்ளே போயிட்டு டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எஸ், ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் வந்துட்டு குரூமோட
தம்பியோட உட்காந்துட்டு வி இனிஷியலி ஸ்டார்டட் டான்ஸிங் இட். இட் வாஸ் a வெரி குட் மூமெண்ட். அதுக்கு அடுத்தது வந்துட்டு நாங்கள் அக்காவும் நானும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே மாப்பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் டுவோர்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துட்டு நாங்கள் அப்படியே அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பு. இது லாஸ்ட் ஸ்டெப்னா இதுதான் அந்த லாஸ்ட் டான்ஸ் ஸ்டெப்பு. எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்துட்டு வந்தவங்க கெஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்துட்டு வந்துட்டு டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு இது வாட்சதுக்கு வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ் வந்துட்டு பணம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த மூலக்காரங்க வந்துட்டு நல்லா பீட் பண்ணாங்க அந்த லாஸ்ட்டு இது வந்துட்டு எல்லோரும் ஆடுறதுக்கு. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ டைம் 8. என்ன ஃபங்க்ஷன் இது? இது என்ன ஃபங்க்ஷன்? சங்கீத்துக்கு போயிட்டு இருக்கோம். பேட்டரி பின்னாடி போகுதுன்னு தெரியல. பட் நாங்கள் எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே போயிடுவோம். போயிட்டு வில் ஹேவ் ஃபன். டான்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி பிரேக் போட்டாரு. ஓகே வில் கேட்ச் யூ சூன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஈவெண்ட். அன்றைக்கி டேலே இது வந்துட்டு அவங்களுடைய என்கேஜ்மெண்ட். ஸோ த வே லைக் தே என்டர்ட் இன் டு த என்கேஜ்மெண்ட் ஹால் வாஸ் அமேசிங். அங்கே பாருங்கள் சூப்பராக வந்துட்டு அந்த இன்ட்ரடக்ஷனே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. 2 பேரும் டுவோர்ட்ஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டு போனாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் அந்த ஸ்டேஜ், எல்லோரும் டான்ஸ் ஆடுற ஸ்டேஜ். எஸ். ஸோ இனிஷியலாக பாய்ஸ் கேங் வந்துட்டு தே ஸ்டார்டட் வித் லுங்கி டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி ஆல்ரெடி தே ப்ரிப்பேர்ட். இட் வாஸ் வெல் எக்ஸிக்யூட்டட் ஆஸ் வெல். அங்கே இருந்தவங்க வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. அண்ட் பிகாஸ் அங்கே குரூப் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. ஸோ அவங்களோட பாய்ஸ்லாம் சேர்ந்துட்டு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் அக்கா அப்புறம் இன்னும் கூட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இந்த டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் அந்த மூமெண்ட்ஸாக பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் இட் வாஸ் அ வெரி குயிக் ப்ராக்டிஸ். நாட் லைக் ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து வந்தாங்க. நான் சென்னையிலேருந்து இருந்தோம், அக்கா யூஎஸ்லேருந்து வந்தாங்க, நிறைய பேர் ஹைதராபாத்லேருந்து வந்தாங்க, நிறைய பேர் யூஎஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ வர்ச்சுவலாக எல்லோரும் ஆடி அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு யாருமே வந்து திருப்பி ரிஹர்சலும் பண்ணல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டேஜில் எல்லோரும் தனித்தனியாக ஆடி எல்லோரும் வாய் விட்டு பேசி எப்படி ஆட போகிறோன்னு பேசிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதான் இது. ஸோ அங்கே இங்கே வந்துட்டு அந்த கோஆர்டினேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். பிகாஸ் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே ஆடினதுனால. பட் அகெயின் லைக் அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து செகண்ட் சாங்கு ஸ்டார்டிங் வித் பாய்ஸ். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லேடிஸ் வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. எஸ். ஸோ இது ஆடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க இருந்தவங்களாம் வந்துட்டு ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டான்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஆடுவாங்களா அப்படின்னு காலையிலேருந்து பார்த்தவங்கலாம் வந்துட்டு இன்னும் இவங்களாம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மொமெண்ட் அது. ஸோ அதனால் எல்லாருமே அங்கே வந்துட்டு ஒன்ஸ் மோர் கேட்டதுனால அகெயின் வி பர்ஃபார்ம் ஒன் மோர் டைம். அது இன்னும் எனர்ஜியாக இருந்தது. பட் அதை வந்து நான் இதில் வந்துட்டு நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா அது அகெயின் அது வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இட் வாஸ் வெரி குட். ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே இருக்கவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதில் வந்து ஹைலைட்டே வந்து அக்கா தான். இது இங்கே பாருங்கள், அக்கா வந்துட்டு நல்லா கும்மு நல்லா குத்திருக்கோம் அக்கா குத்து டான்ஸு. ஏன்னா அக்கா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் வந்துட்டு அவ்வளோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணதே இல்லை. பட் இந்த பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நானே யாருமே எதிர்பார்க்கல. அக்கா இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இவ்வளோ எனர்ஜி இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு வெளில வரும்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அக்கா தான் அங்கே ரொம்ப பயங்கரமான ஹைலைட் அந்த ஸ்டேஜில். ஸோ அப்புறம் என்ன, நானும் அக்காவும் சேர்ந்துட்டு லைட்டாக ஒரு குத்து டான்ஸ் போட்டுட்டு அப்புறம் நிறைய டான்ஸ் ஆடினோம். பட் அதெல்லாம் கவர் பண்ணல. பட் நான் வந்து எஸ்பெஷலாக இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் வந்து நான் ஏன் கவர் பண்ணேன்னா, அக்கா வந்துட்டு நானும் அக்காவும் ஆடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அக்கா நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள்ஸ் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதில் வந்துட்டு அக்கா வந்து பயங்கர ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸு ஃபாஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக அக்கா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு நான் அக்காக்கே தெரியாமல் அகெயின் ஒன் ஒரு கிளிப்
அக்கா வந்து எப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு கொடுக்குறாங்க எல்லாருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கேப்சர் இட். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இதை நான் வந்து கேப்சர் பண்ணி இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ரூம் போயிட்டுருக்கோம். செம்ம டிஜே, நீங்கள் 2-3 டான்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதான் அந்த வந்து தட்ஸ் பார்ட் ஆஃப் த டிஜே. செம்ம டயர்டு. ஸோ நேராக போய் ரூமில் போய் தூங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து வெட்டிங். ஸோ அது கிளம்பணும். ஸோ அதை கவர் பண்ணலாம். சூப்பர் சாப்பாடு, எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, see you guys. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து கரெக்டாக கவர் பண்ண முடியல பிகாஸ் பேக் டு பேக் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் இருந்த வீடியோஸ் என்னெல்லாம் எடுத்தோமோ அந்த வீடியோஸ்லாம் போட்டேன். ஹோப் நீங்கள் எல்லாருமே என்னோட டான்ஸ் வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல் குட், எல்லாமே கரெக்டாக போச்சு. ஸோ இப்போ வந்து மார்னிங் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு 2 o'clock, Day 3 2 o'clock செக் அவுட் பண்ணியாச்சு, சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து செக் அவுட் பண்ணி வேறு ஒரு ஹோட்டல் போகிறோம். ஏன்னா அங்கேருந்து நாங்கள் வந்து ஸோ இந்த வழியாக தான் நம்ம உள்ளே என்ட்ராகி நேராக ஹோட்டலுக்குள்ளே வந்தோம். அதை நீங்கள் பார்ட் 1 வீடியோ லாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிற பஸ்ஸில் தான் நம்ம இப்போது இந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணி வேறு ஒரு ஹோட்டல் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த ஹோட்டலை எதுக்கு இப்போ நான் வந்து இந்த வெளிலேருந்து கவர் பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ அழகாக சூப்பராக அந்த மவுண்டெயினோட இந்த ஹோட்டலை நாட் ஹோட்டல், இட்ஸ் கால்ட் அஸ் பேலஸ். இந்த பேலஸ் எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணி சூப்பராக பில்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இதை கேப்சர் பண்ணேன். ஓகே, ஸோ இந்த ஹோட்டல்லேருந்து நம்ம இப்போது செக் அவுட் பண்ணி வேறு ஒரு ஹோட்டலுக்கு செக்இன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ கிளிப்பிங்கை நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், இது வந்து செகண்ட் ஹோட்டல். நம்ம இங்கே வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சுற்றி வந்துட்டு இந்த லேக்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு லேக்கில் வந்து நடுவில் வந்து ஒரு ஐலாண்ட் ஒன்று இருந்தது. அந்த ஐலாண்டில் வந்து ஒரு பேலஸ் ஒன்று இருந்தது. ஸோ இப்போ நம்மளோட செக்இன் டைம் வந்துருச்சு. லெட்ஸ் செக்இன். ஸோ நம்ம ரூம் வந்து 507. பெரிய மிரர், பெட்டு, இங்கே எக்ஸ்ட்ரா பெட் இருக்குது. எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு? நிறைய ஹோட்டலில் எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டால் கூட தரமாட்டான். இங்கே சும்மா எக்ஸ்ட்ரா பெட்டு கொடுத்துருக்கான், எதுக்குன்னு தெரில. ஓகே, டிவி வேஸ்ட்டு, பார்க்கவே மாட்டோம். நம்ம வீட்டில் இருக்கிற மில்டன் கூலரு, இங்கே வந்து 3 பாட்டில் வச்சுருக்காங்க. குட். ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு போனோன்னா இங்கே ஒரு பால்கனி. வாவ் அக்கா, இங்கே பாரு. வாவ் மை காட். வாவ். ஸோ கைஸ், நம்ம இன்ட்ரடக்ஷன் கீழே எடுத்தோம், அதே சூப்பராக இருந்தது. மேலே இருந்து எடுத்துருக்கோம். இங்கே பாரு. இது போலாமா இப்போ? டயர்ல. ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹோட்டலில் ஹில் டாப்பில் மசாலா இட்லி, பூரி, அது வந்து சோலை பத்தூரா, சட்னி, இந்த வியூ. ஸோ Day 3 இன் உதய்பூர். இப்போ நம்ம வந்து அந்த இன்னொரு ஹோட்டல்லையும் நம்ம வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நம்ம டேரெக்டாக வந்து எல்லாரையும் ஒன்றா பிக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டையும் நம்மளால் கவர் பண்ண முடியல பிகாஸ் அது ரொம்ப டயர்டாக ஆகிட்டோம். நாங்கள் நைட் நடந்த ஈவெண்ட்டு. பட் வி பார்ட்டிசிபேட் தட் ஈவெண்ட் அண்ட் நவ் வி ஆர் ஆன் த வே டு உதய்பூர் ஏர்போர்ட் டு பேக் டு மும்பை அண்ட் சென்னை. ஓகே, வி ஃபைனலி ரீச்ட் ஏர்போர்ட். ஸோ உதய்பூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, பட் இட் வாஸ் வெரி குட். ஸோ இதுதான் அந்த ஃப்ளைட் வந்து ஹால்ட் ஆகிற இடம். நம்ம வந்து விஸ்டாராவில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ விஸ்டாராலேருந்து நம்ம ஃப்ளைட் எடுத்துகிட்டு we are going to மும்பை. ஸோ இங்கே வந்து விஸ்டாரா வந்து நிற்கும் மும்பைக்கு. அண்ட் தென் பெங்களூர் ஃப்ளைட் வந்து இண்டிகோ, அது ஏற்கனவே இப்போ வந்துருச்சு. ஸோ அதுதான் அங்கே நிற்கிறது வந்து இண்டிகோ. நிறைய பேர் வந்து எங்கள் கூட வந்தவங்க வந்து இண்டிகோவில் தான் போகிறாங்க. தே வில் கோ டு பெங்களூர் அண்ட் தென் ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. பட் நாங்கள் வந்து விஸ்தாராலேருந்து மும்பை போகிறோம். எஸ், திஸ் இஸ் விஸ்டாரா. விஸ்டாரா வந்துருச்சு. ஸோ இது வந்து மும்பையிலேருந்து வருது உதய்பூருக்கு.
ஜஸ்ட் இங்கே வந்து பேசஞ்சர்ஸை வந்துட்டு இறக்கிட்டு ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டு நம்ம இதில் வந்து போட் பண்ணிடுவோம் இந்த ஃப்ளைட்டில். அங்கே குட்டி ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆச்சு, பட் என்னால் வந்து அதை எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்ட், அதனால் எடுக்க முடியல. ஸோ நம்ம இப்போ விஸ்டாரா ஃப்ளைட் வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஏற போகிறோம். நல்ல மழை. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் தான் எப்பயுமே வந்து கடைசி போட் பண்ணுறதுக்கு, அது எப்பயுமே அது அப்படி தான், கடைசியாக நாங்கள் தான் போட் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பின்னாடி யாருமே இல்லை, நாங்கள் தான் கடைசியாக வந்துட்டு போட் பண்ணிட்டோம். அங்கே வந்து அன்றைக்கி பயங்கரமான மழை. ஸோ இதை நீங்கள் பார்க்குங்க, அந்த மழையிலையும் வந்துட்டு அந்த விண்டுலேயும் வந்துட்டு சூப்பராக விஸ்டாரா ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆச்சு உதய்பூர்லேருந்து. தட் வாஸ் வெரி குட். ஸோ இதை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ரெயினை வந்துட்டு அது வந்துட்டு உள்ளே கிழிச்சிக்கிட்டு உள்ளே நேராக உள்ளே போச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து எஸ் நல்லா மேலே போயிட்டோம். ஸோ நீங்கள் பாருங்கள், அது உதய்பூர் வந்துட்டு எவ்வளோ க்ரீனிஷாக, எவ்வளோ க்ரீனாக, எவ்வளோ சூப்பராக இருந்தது. பிகாஸ் அதர் சிட்டிஸ் லைக் யூ see ஆல் த பில்டிங்ஸ் ஒரு மாதிரி பிளாக் ஸ்மோக் அந்த மாதிரி இருக்கும். பட் உதய்பூர் இஸ் வெரி க்ரீன், ஃப்ரெஷ். யா இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வி கேம் கோயிங் டு அபவுட் டு லேண்ட் இன் மும்பை. ஏன்னா நீங்கள் அந்த வீடெலாம் பார்ப்பீங்க, கொச்ச 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 கொச்சன்னு அந்த ப்ளூ கலர் வீடு. ஸோ தட் இஸ் ஐடென்டிட்டி டு திஸ் மும்பை ஏர்போர்ட். எஸ், ஸோ வி ஃபைனலி landed in Mumbai. ஸோ நாங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் வந்துட்டு டெர்மினல் 2ல் இப்போ வந்து அந்த எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கோம். நம்ம வந்தபோது டெர்மினல் 1 அதான் அந்த பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது, நம்ம பார்ட் 1ல் சொல்லியிருப்போம். பட் இது வந்து டெர்மினல் 2. செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது டெர்மினல் 2. இந்த எஸ்கலேட்டர் தான் போகிறோம் போயிட்டே இருந்தது இந்த எஸ்கலேட்டர். அதாவது தான் நான் அக்கம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி எஸ்கலேட்டர்ந்து இறங்கிட்டு நாங்கள் இப்போது ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம போர்டிங் பாஸ் வச்சாவே வந்து நம்ம என்ட்ரு ஆகிடலாம். ஓகே, மாற்றி வச்சுட்டேன். எஸ், இப்போ கரெக்டாக வச்சுட்டேன். யா, உள்ளே போயாச்சு. ஸோ அக்காவும் நானும் வந்துட்டு க்ரைம் பார்ட்னர்ஸ். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தோன்னா அந்த இடமே காலி. நாங்கள் ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவோம் அவ்வளோ ஹாப்பியாக. எஸ், ஷீ இஸ் ஆல்சோ மை செகண்ட் மதர். பட் அக்கா வந்துட்டு யூஎஸ் போயிட்டாங்க. ஸோ எப்பப்பெல்லாம் இங்கே வராங்களோ எங்களுக்கு அதுதான் வந்துட்டு ஒரு ஹாப்பியஸ்ட் டேஸு. நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். பட் அக்கா வந்துட்டு கூட இருக்கும் போது அது தெரியாது. அந்த ஒரு 1 வீக் கழிச்சுட்டு அக்கா வந்துட்டு ஊருக்கு கிளம்பும் போது தான் அந்த கஷ்டம் இருக்கும். இப்போ நாங்கள் வி ஆர் ட்ராவலிங் பேக் டு சென்னை. ஸோ தோ லேண்ட் ஆக போகிறோம். ஸோ சென்னையில் லேண்ட் ஆனோடனே அக்கா வந்து வில் பி கோயிங் பேக் டு ஹியூஸ்டன் ஃபியூ ஹார்ஸ். ஸோ அக்கா வந்து மும்பைலேருந்து சென்னை வந்துட்டு ஃபியூ ஹார்ஸில் யூஎஸ் போனது வந்துட்டு எங்களால் கஷ்டமாக இருந்தது ரொம்ப. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கனிஷ்காவோட மனிஷோரோட ரியாக்ஷன்ஸ் பாருங்கள். அக்கா போனதுனால அந்த ரியாக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அக்கா எப்படி போனாங்கன்ற கிளிப். அத்தை ஊருக்கு போயிட்டாங்கடா செல்லம். அத்தை ஊருக்கு போயிட்டாங்கடா. அக்கா அது அத்தையை மிஸ் பண்றியா? வாயிலிருந்து கையெடு. அத்தை பாத்ரூம்ல இல்லடா. ஐயோ, பாத்ரூம் இல்ல, போய் திறந்து பார்ப்போம். இல்ல, அத்தை ஊருக்கு போயிட்டாங்கடா செல்லம். என்ன சொல்லும், மூடா போயிட்டாங்க பையன் காலையில. அத்தை சரி, அத்தை ஊருக்கு போலாமா? பூச்சாப்பிட்ட அத்தை வீட்டுக்கு போலாமா? ஒன்னும் தங்கம், அத்தை வேணுமா? டென்ஷன் ஆயிட்டான். டேய், நகத்தை கடிக்க கூடாது. கனிஷ்கா, கனி என்ன பாரு மா, அது என் பாசம் மலர்மா. நானே வந்து அப்படியே கெத்தா இருக்கிறேன், மிஸ் பண்ணாத மாதிரியே. நீங்க 2 பேரும் அழுவுத பார்த்தா நான் எப்படி கஷ்டப்படுறது? டோய் டோய் செல்லக்குட்டி, டேய் say look at me, look at atte, say atte happy journey. டேய் எப், எங்கள் வீட்டு பிறந்த பொண்ணு யூஎஸ் கிளம்பியாச்சு. எங்களோட சந்தோஷமே எங்கள் அக்கா தான். ஸோ பிறந்த பொண்ணு எப்பப்பெல்லாம் யூஎஸ்லேருந்து இங்கே வராங்களோ எங்களுக்கு அந்த டேஸ்லாம் ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேஸ். தேங்க்யூ அக்கா ஃபார் கம்மிங் டு இந்தியா அண்ட் மீட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.
அன்பான உறவு அம்மா மட்டும் இல்லை, நம்ம கூட பிறந்த அக்காவும் தான். டேக் கேர்.